வணக்கம் மக்களே. நடிகை சரோஜா தேவியை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. படத்தில் நடந்த அதே சம்பவம் நிஜத்துலேயும் நடிகை சரோஜா தேவி வாழ்க்கையில் நிகழ்ந்த ஒரு நீங்காத சோகத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம் வாங்க. பெரிய நடிகையாக இருந்திருந்த நேரத்தில் தான் நடிகை சரோஜா தேவிக்கு திருமணமும் நடந்துச்சு. 1986 ஹர்ஷான்ற ஒரு பொறியாளரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. ஹர்ஷா அரசு நிறுவனம் ஒன்றில் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அதாவது நம்ம நடிகை சரோஜா தேவி அவங்க உடல்நிலை குறைவால் பெங்களூரில் இருந்த மணிப்பால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தாங்க. இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி காலமானாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. அப்போ அவருக்கு வயசு 87. நடிகை சரோஜா தேவியோட மரணத்திற்கு திரையுலகத்தினர் மட்டும் இல்லாமல் அரசியல் பிரமுகர்களும் இரங்கல் தெரிவித்து வந்திருந்தாங்க. இவங்களோட உண்மையான பெயர் ராதா தேவி கவுடா என்பது குறிப்பிடத்தக்கது. இவங்களோட அப்பா ஒரு காவல்துறையில் வேலை செஞ்சுருக்காங்க. இவங்க பெங்களூரில் படித்து நடனம் மற்றும் பாட்டு பாடுறதுல ரொம்ப சிறப்பாகவே பயிற்சி பெற்றிருக்காங்க. இவரை பார்த்த கண்ணப்ப பாகவதர் தான் இவரை சினிமாவுக்குள்ள அழைத்து வந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தின்னு சொல்லி பல மொழிகளில் 200க்கும் மேற்பட்ட படங்களில் நடிச்சிருக்காங்க. நடிகை சரோஜா தேவி அவர்கள் தன்னோட 17 வயசில் சினிமாக்குள்ளே நுழைஞ்சிருக்காங்க. தன்னோட முதல் படமான மகாகவி காளிதாசன்ற படமே நடிகையாக அறிமுகமான படம்னு சொல்கிறாங்க. நாட்டின் உயரிய விருதுகளான பத்மபூஷன் மற்றும் பத்மஸ்ரீ விருதுகளை வாங்கியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இது மட்டும் இல்லாமல் கன்னடத்து பைங்கிலி, அபிநய சரஸ்வதின்னு சொல்லி ரசிகர்களால் அன்போடு அழைக்கப்படுவாங்க. தமிழ் சினிமாவோட உச்ச நட்சத்திரமாக இருந்த நடிகர்கள் எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசனோட பிஸியாக நடித்த ஒரு நடிகைனா அது நடிகை சரோஜா தேவி தானே சொல்லலாம். இவ்வளவு பெரிய நடிகையாக இருந்த நேரத்தில் தான் நடிகை சரோஜா தேவி அவர்களுக்கு திருமணமும் நடந்துச்சு. 1986 ஹெர்ஷா நிறுவனத்தில் அவர் வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு. திருமணம் முடிஞ்சதுனால சினிமாவில் நடிக்க நடிகை சரோஜா தேவியோட தாய் தடை போட்டுடுறாங்க. அதையும் மீறி அவரை சினிமாவில் நடிக்க வச்சு முழு ஆதரவு கொடுத்து வந்திருக்காங்க அவங்களோட கணவர் ஹர்ஷா அவர்கள். ஒரு பக்கம் திருமண வாழ்க்கை, இன்னொரு பக்கம் சினிமா வாழ்க்கை நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்தில் ஹர்ஷா திடீர்னு உடல்நல குறைவால் நோய்வாய்ப்பட்ட படுத்த படுக்கையாக ஆகிட்டாங்க. இதனால் 1985 8 படங்களில் ஒப்பந்தமாக இருந்த அவங்க நடிப்பதை விட்டுட்டு கணவரை கவனிக்கிறதுக்காக வீட்டிலே இருந்துட்டாங்க. ஆனால் சரோஜா தேவியோட கவனிப்புக்கு எந்த பலனுமே கிடைக்கலன்னு சொல்லலாம். ஏன்னா 1986 ஹர்ஷா அவர்கள் உயிரிழந்துடுறாங்க. அவரோட இறப்பு செய்தியை கேட்டுட்டு கர்நாடகாவுக்கு நேரில் போய் நடிகை சரோஜா தேவிக்கு ஆறுதல் சொல்லியிருக்காங்க எம்ஜிஆரும் ஜெமினி கணேசனும் என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் நடிகர் ஜெமினி கணேசனோட துக்கம் தாங்க முடியாமல் கதறி அழுதுருக்காங்கன்னே சொல்கிறாங்க. நடிகர் ஜெமினி கணேசன், சரோஜா தேவி 2 பேருமே இணைஞ்சு நடித்த திரைப்படம் தான் ஆடி பெருக்குன்ற திரைப்படம். இந்த படத்தில் தன்னோட கணவரை சின்ன வயசுல இழந்துருவாங்க நடிகை சரோஜா தேவி. அதே சம்பவம் கொஞ்சம் வருஷத்துலேயே நிஜத்துலேயே நடிகை சரோஜா தேவிக்கு நடந்திருக்கு. இதை சொல்லி ஹர்ஷா இறந்த நேரத்தில் அதை சொல்லி ஜெமினி கணேசன் அழுதிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இது மட்டும் இல்லாமல் கணவர் இருந்த துயரத்தில் நடிகை சரோஜா தேவி 1 வருடம் யாரையுமே சந்திக்காமல் படங்களையும் நடிக்காமல் வீட்டுக்குள்ளேயே முடங்கி போயிருந்திருக்காங்க. விதவை கோலத்தில் இருந்தவங்கள பார்க்க முடியலன்னு சொல்லி நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள் நேரில் சந்திக்க செல்லலைன்னு சொல்லி ரொம்பவே சொல்லியிருக்காங்க. இறுதியில் ஒப்புக்கொண்ட படங்களில் முடிச்சு கொடுப்பதுக்காக கொஞ்சம் வருஷம் கழித்து மறுபடியும் நடிக்க வந்திருக்காங்க நடிகை சரோஜா தேவி அவர்கள். சரோஜா தேவிக்கு கௌதம ராமச்சந்திரன், இந்திரான்னு சொல்லி 2 குழந்தைகள் இருந்திருக்காங்க. இவங்களோட தனது அக்கா மகள் புவனேஸ்வரியும் நடிகை சரோஜா தேவி அவர்கள் தத்தெடுத்து வளர்த்து வந்திருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஒரு டெய்லி வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.